வணக்கம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நம்ம இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை நாம எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கறத பத்தி இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு வந்த டெபிட் கார்டு லெட்டர்லயே எப்படி நம்ம ஏடிஎம் பின்ன பதிவு பண்றது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் இதுல காட்டியிருக்கேன். இப்போ நம்ம இயந்திரத்துல எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட டெபிட் கார்டை நாம ஏடிஎம்ல செலுத்தினதுமே மொழியை தேர்ந்தெடுக்கிற பக்கம் வந்துடும். அதுல 4வதா பாருங்க ஜெனரேட்டர் செட் பின் அப்படிங்கிற பட்டனை நாம பிரஸ் பண்ணணும். நாம முத தடவை பண்றதா இருந்தா ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை நாம பிரஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம கிட்ட ஓடிபி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல செட் பின் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி நாம தொடரலாம். ஜெனரேட் ஓடிபியை நம்ம பிரஸ் பண்ணதும் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை கேட்கும். அதை நாம டைப் பண்ணிட்டு கரெக்ட் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணணும். மறுபடியும் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிட்டு கரெக்ட் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்மளுடைய பெயரும் மற்ற தகவலும் இதுல வந்திருக்கும். அதை ஒரு தடவை சரி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாம பதிவு பண்ண மொபைலுக்கு ஓடிபி அமிச்சாச்சு அப்படிங்கிற தகவல் வந்துடும். நாம கார்டை எடுத்துட்டு அதுல பாருங்க கிரீன் லைட் எரியும். அது வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு மறுபடியும் நம்ம கார்டை செலுத்தணும். மறுபடியும் நம்ம 4வதா இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல பாருங்க இந்த வாட்டி நம்ம செட் பின் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணணும். நாம வங்கியில பதிவு பண்ண மொபைல் நம்பரை டைப் பண்ண சொல்லுவாங்க. அதை நாம டைப் பண்ணிட்டு கரெக்ட் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியை நாம டைப் பண்ணிட்டு கரெக்ட் அப்படிங்கிற பட்டனை அழுத்தணும். இதுல பாருங்க அந்த ஓடிபி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் இருக்கும். அதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம மறுபடியும் முதல்ல இருந்து பண்ண வேண்டியது வரும். ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இது 4 டிஜிட் நம்பர் தான். நம்மளுடைய விருப்பமான எண்ணை இதுல நாம செலுத்தலாம். அது செலுத்திட்டு அதுவே அடுத்தது கேட்டுச்சுன்னா மறுபடியும் இதே பின் நம்பரை டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிரஸ் ஹியர் டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் நியூ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு கேட்கும். நம்ம ஏற்கனவே முதல்ல கொடுத்த அதே 4 டிஜிட் நம்பரை இதுலயும் கொடுத்துட்டு பிரஸ் ஹியர் டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துடும். அவ்வளவுதாங்க. நமக்கு தேவையான பின்ன நம்ம பதிவு பண்ணியாச்சு. நம்ம கார்டை எடுத்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.